ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மாம் அண்ட் டாட்டர் மோனா டைரிஸ். இன்றைக்கி நம்ம ரெகுலராக மீன் வாங்குகிற மீன்காரர்கிட்ட இருந்து இந்த பெரிய மீனை வாங்கியிருக்கோம். இந்த மீனோட பேர் என்னன்னு எனக்கு சரியாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் பேர் என்னன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். 1 கிலோ மீன் 260 ரூபான்னு சொன்னாங்க. ஆனால் இந்த மீன் பார்த்திங்கன்னா 1 கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால் நான் 220 ரூபா கொடுத்து இந்த மீனை வாங்கியிருக்கேன். மீனை வாங்கிட்டு அவர்கிட்டே கொடுத்து இதை கட் பண்ணியும் கொடுக்க சொன்னேன். அவரும் கட் பண்ண தொடங்கிட்டார். இந்த மீனோட ரேட்டு 240 தான். நான் மீனை கட் பண்ணி கொடுக்க சொன்னனால 20 ரூபா சேர்த்து 260 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. மீனோட தோல் பகுதியை உரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. மீனோட தோல் பகுதி கொஞ்சம் உரிக்க கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன துணியை வச்சு அதை கொஞ்சம் கஷ்டப்பட்டு பிடிச்சி இழுத்து தோலை மட்டும் தனியாக உரித்து எடுத்துட்டாரு. அதே மாதிரி மீனோட பின்பகுதியவும் உரித்து எடுத்துட்டாரு. இந்த மீன் குழம்பாக வைக்கிறத விட பொரிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். அதனால் இதை பொரிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரிக்கே கட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு ஏற்ற மாதிரி மீனை துண்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. மீனோட தலையை தனியாக வெட்டி எடுத்துட்டு மீனை 2ஆக கட் பண்ணி அதை தனித்தனியாக பீஸ் போட்டு எடுத்தார். எனக்கு இந்த மாதிரி பெரிய மீனை பர்ஃபெக்டாக கட் பண்ண தெரியாது. நல்லா சொதப்பி வச்சுருவேன். எனக்கு இந்த சாலை மீன், நெத்திலி மீன் இதை தான் கழுவுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரிக்கு பெரிய மீன்லாம் நான் கழுவுனதே கிடையாது. கடைசியில் மீனோட தலை பகுதியையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி கொடுத்துட்டாரு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.